ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா agni-iv இன்டர்மீடியட் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த மிசைல் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல். இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையட்ல agni-iv மிசைல் ஒரு முக்கியமான அம்சமா விளங்குது. இந்த வீடியோல agni-iv மிசைலோட கேப்பபிலிட்டி என்ன, அந்த மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் திறன் குறித்து பார்க்கலாம். அடுத்து நியூக்ளியர் ட்ரையட்னா என்ன, இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையட் எவ்வளவு வலிமையா இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்ன அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். சில வாரங்களுக்கு முன்பு அப்துல் கலாம் ஐலண்ட்ல இருந்து 4300 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு நோட்டம் இஷ்யூ செய்யப்பட்டிருந்துச்சு. நோட்டம் அப்படிங்கிறது நோட்டீஸ் ஃபார் ஏர்மேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நோட்டம்ல குறிப்பிட்ட நாட்கள்ல இந்த பகுதியில விமானங்கள் பறப்பதற்கு தடை செய்வதை அறிவிப்பதுதான் நோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து 6 ஜூன் 2022 அன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு agni-iv இன்டர்மீடியட் பாலிஸ்டிக் மிசைலோட சோதனை நடத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல் சோதனைய இரவு நேரத்துல நடத்துவதற்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு, இந்த மிசைல் இரவு நேரத்துல எப்படி இயங்குது அப்படிங்கறத சோதிக்கிறதுக்கு இருக்கலாம். இன்னொரு காரணம், சோதிக்கப்படும் மிசைலோட படங்கள் தெளிவா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இரவு நேரத்துல சோதனை நடத்தலாம். இப்போ இந்தியா சோதிச்சிருக்க அக்னி மிசைல் agni-iv மிசைலோட MK2 வெர்ஷனா இருக்கலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த MK2 வெர்ஷன் agni-iv மிசைலோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன். agni-iv மிசைல் சோதனையை நடத்தியது ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பு இந்தியாவுடைய அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய அமைப்பு. இந்தியா ஒரு நாட்டின் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபோர்ஸ் கமாண்ட் மூலமா தான் நடத்த முடியும். இந்த அமைப்பு 2003 வருடம் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது. ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் agni-iv மிசைல் சோதனை ரெகுலரா நடக்கக்கூடிய யூசர் ட்ரையல் தான் அப்படின்னு சொல்றாங்க. agni-iv மிசைல் சோதனையின் போது பலவிதமான டெலிமெட்ரிக் டிவைசஸ், போர்க்கப்பல்கள், ரடார்கள் போன்றவற்றை கொண்டு இந்த மிசைலோட ஆபரேஷனல் ரிலையபிலிட்டிய சோதிச்சிருக்காங்க. இந்த சோதனை மூலமா இந்தியாவுடைய கிரெடிபிள் மினிமம் டிட்டரன்ஸ் கேப்பபிலிட்டி உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் சொல்றாங்க. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில தொடர்ந்து ஸ்டாண்ட் ஆஃப் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஸ்டாண்ட் ஆஃப் இப்போதைக்கு முடிவடைவது போல் தெரியவில்லை. அதனால இந்திய முப்படைகளும் தங்களோட ஆபரேஷனல் ரெடினஸ் அடிக்கடி சோதித்து வர்றாங்க. அந்த வகையில ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் இந்த agni-iv மிசைல் சோதனை மூலமா தங்களோட ஆபரேஷனல் ரெடினஸ் சோதிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டின் கட்டுப்பாட்டுல தான் 350 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய பிருத்திவி 2 மிசைல், 700 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய agni-1 மிசைல், 2000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய agni-2 மிசைல், 3000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய agni-3 மற்றும் 3500 இருந்து 4000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய agni-iv மிசைல் மற்றும் 5000 இருந்து 8000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய agni-5 மிசைல் போன்ற பல நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. agni-iv மற்றும் agni-5 மிசைல்கள் சீனாவை தாக்குவதற்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட மிசைல்கள். agni-iv மிசைல் 4000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட மிசைல். இந்த மிசைல இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள்ல வச்சு லான்ச் செஞ்சோம் அப்படின்னா மெயின்லேண்ட் சைனால உள்ள முக்கியமான நகரங்களை தாக்கி அழிக்க முடியும். 2019 வருடம் இணைக்கப்பட்ட agni-5 மிசைல் 5000 முதல் 8000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இதன் மூலமா இந்தியாவுடைய எந்த ஒரு பகுதியில இருந்தும் சீனாவுடைய கடைக்கோடி நகரத்தையும் இந்தியானால தாக்க முடியும். agni-5 மிசைல் மூலமா லாங் ரேஞ்ச் மிசைல்கள்ல சீனாவுக்கு இருந்த அட்வான்டேஜ் முறியடிக்கப்பட்டிருக்கு. அக்னி சீரியஸ் ஆஃப் மிசைல்களோட ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் பாகிஸ்தானை குறிவைத்து உருவாக்கப்பட்டிருக்கு. DRDO agni-iv மிசைலுக்காக மனூரிங் வார்ஹெட் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை டெவலப் செய்து
செய்து வர்றாங்க. இது எதற்காக அப்படின்னா எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை உடைத்து சென்று தாக்குதல் நடத்துவதற்கு. அடுத்து MIRV தொழில்நுட்பத்தையும் அக்னி-4 மிசைல்கள்ல பயன்படுத்த DRDO முயன்று வர்றாங்க. MIRV அப்படின்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். இந்த MIRV தொழில்நுட்பம் மூலமா ஒரு மிசைல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை எடுத்து சென்று வெவ்வேறு திசைகள்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். அக்னி-4 மிசைல் ஒரு லைட் வெயிட் மிசைல். இந்த மிசைல் ஒரு 2 ஸ்டேஜ் கொண்ட சாலிட் ப்ரொபல்லன்ட் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. அக்னி-4 மிசைல் 2014 வருடம் இந்திய படையில் இணைக்கப்பட்டது. அக்னி-4 மிசைல் 17,000 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல். இந்த மிசைல் 20 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் டயமீட்டரும் கொண்ட மிசைல். இந்த மிசைல்னால 800 முதல் 1000 கிலோகிராம் எடை கொண்ட கன்வென்ஷனல், தெர்மோபாரிக் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அக்னி-4 மிசைல்னால 3500 முதல் 4000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 10 மீட்டர். சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி அப்படின்னா டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு அர்த்தம். அக்னி-4 மிசைல்னால அதிகபட்சமா 900 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அக்னி-4 மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் ரிடண்டன்ட் மைக்ரோ இன்டர்னல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல் முழுவதும் டிஜிட்டல் கண்ட்ரோலால் இயங்கக்கூடிய மிசைல். அக்னி-4 மிசைல 8x8 டிரான்ஸ்போர்ட்டர் எரக்டர் லான்ச்சர்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த மிசைல்களை ரோட் மற்றும் ரெயில் மூலமா இந்தியாவுடைய எந்த ஒரு பகுதிக்கும் எடுத்து செல்ல முடியும். அக்னி-4 மிசைல்ல தான் இந்தியா புதிதாக உருவாக்கிய பல டெக்னாலஜிகளை சோதிச்சு பார்த்தாங்க. அக்னி-4 மிசைல் மூலமா தான் இந்தியாவுடைய மிசைல் கேப்பபிலிட்டி பல மடங்கு அதிகரிச்சது அப்படின்னு சொல்லலாம். அக்னி-4 மிசைல்ல தான் முதல்ல காம்போசிட் மெட்டீரியல்களால் உருவாக்கப்பட்ட ராக்கெட் மோட்டார் சோதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்தியா உருவாக்கிய அனைத்து மிசைல்களையும் காம்போசிட் மெட்டீரியல்களால் உருவாக்கப்பட்ட ராக்கெட் மோட்டார்கள் பயன்படுத்தப்பட்டது. அக்னி-4 மிசைல்ல தான் புதிதாக உருவாக்கப்பட்ட காம்பாக்டான ஏவியானிக் சிஸ்டம் சோதிக்கப்பட்டது. மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டமும் இந்த மிசைல்ல தான் முதல்ல சோதிக்கப்பட்டது. அதே போன்று மைக்ரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் அதிக சக்தி கொண்ட ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் போன்ற பல சிஸ்டங்கள் இந்தியா புதிதாக உருவாக்கி அக்னி-4 மிசைல்ல இணைத்து சோதிச்சாங்க. இந்த மிசைல்ல தான் எடை குறைவான அதிக சக்தி கொண்ட காம்போசிட் மெட்டீரியல்கள் முதல்ல பயன்படுத்தப்பட்டது. இது போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த அக்னி-4 மிசைல்ல இருக்கு. அக்னி-4 மிசைல் இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையடோட ஒரு முக்கியமான அம்சமா விளங்கி வருது. தரை, ஆகாயம் மற்றும் கடல்ல இருந்து நியூக்ளியர் தாக்குதல் நடத்தக்கூடிய கேப்பபிலிட்டி தான் நியூக்ளியர் ட்ரையட் அப்படின்னு சொல்லுவாங்க. தரையில் இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்காக தான் இந்தியா அக்னி சீரியஸ் ஆஃப் மிசைல்களை உருவாக்கி இருக்காங்க. ஆகாயத்தில் இருந்து நியூக்ளியர் கிராவிட்டி பாம்களை லான்ச் செய்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு இந்திய விமானப்படையின் Su-30 MKI போர் விமானம், மிராஜ் 2000, ஜாக்வார் போன்ற 3 விமானங்களை இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. தற்போது இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்களாலும் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையடோட வீக் லிங்க் அப்படின்னா அது கடற்படை தான். ஏன்னா இந்தியாவிடம் INS அரிஹாந்த் அப்படிங்கிற ஒரே ஒரு நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன் தான் இருக்கு. இந்த சப்மரீன்ல இருந்து 750 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய K-15 அப்படிங்கிற சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் தான் இருக்கு. ஆனா ரஷ்யா, அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகளிடம் 5000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. அதனால இந்தியா நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்கள் மற்றும் சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை அதிவேகமா டெவலப் செய்து வர்றாங்க. INS அரிகாட் அப்படிங்கிற இரண்டாவது அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இந்த வருடம் இந்திய கடற்படையில் இணைய உள்ளது. இது தவிர S4 மற்றும் S4 ஸ்டார் அப்படிங்கிற 2 அணுசக்தியால் இயங்க
இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை இந்தியா கட்டி வர்றாங்க. S4 மற்றும் S4 ஸ்டார் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் 2024 மற்றும் 25வது வருடம் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. புதிதாக இணைக்கப்பட உள்ள அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து பயன்படுத்துவதற்காக K4 அப்படிங்கிற சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. இந்த மிசைல்னால 3500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல் இந்த வருடமே சோதிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கு. INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் K4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையாட் வலிமை பெறும். ரஷ்யா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இணையான ஒரு நியூக்ளியர் ட்ரையாடா விளங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.